பகவத்கீதையில் இப்போ நம்ம ராஜ குக்யோகம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது ஒரு பரம ரகசியமான ஞானம் அப்படிங்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலக தீமைகள்லேருந்து விடுபடலான்னு சொல்கிறாரு. இது ரகசியங்களில் சிறந்தது அப்படிங்கிறாரு. இது விஞ்ஞானத்தோட கூடிய ஞானமானது அப்படிங்கிறாரு. ரொம்ப புனிதமானதுன்னு சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். அனுபவமிக்கது அப்படிங்கிறாரு. இதில் அனுமதி அப்படிங்கிறத விட அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. இதில் நம்பிக்கை இல்லாதவங்க பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபடுவதே கிடையாதாமா. நான் இந்த பிரபஞ்சம் முழுசாக ஊடுருவி இருக்கேன். எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்குறதும் பாதுகாக்கிறதும் நான் தான். ஆகாயத்தில் காற்று மாதிரியே இருக்கேன். அந்த காற்று எப்படி இருக்கோ அது எல்லோரும் என்னில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியே இருப்பாங்க. பிரளய காலத்தில் எல்லோரும் அழிஞ்சு என்னுள்ள புகுந்துருவாங்க. தோற்றுவிக்கிறப்போ எல்லோரையும் திரும்பவும் அனுப்பி வைக்கிறேன். தோற்றுவிக்கிறதும் அழிக்கிறதும் எல்லா காலங்களிலும் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்தாது. இயற்கை எல்லா உயிரினங்களையும் உருவாக்குது. என்னால் தான் இந்த உலக வாழ்க்கை இயங்குது. மூடர்களுக்கு என்னை பற்றி தெரியாது. அவங்க வீணான ஆசை, பயனற்ற செயல்கள், பயனற்ற அறிவு, முரட்டுத்தனம் மிகுந்த குழப்பவாதிகளாக இருப்பாங்க. தெய்வீகத்தன்மை வாய்ந்த மகாத்மாக்கள் ஒரே சிந்தனையோட என்ன வணங்குறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் என்னோட பெயரையும் என்னோட புகழையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு.